வணக்கம். கிராமர் சேனலோட இந்த பதிவில் ஔவையார் எழுதிய நல்வழி பாடல் ஒன்றையும் அதனுடைய பொருளையும் காண்போம். ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய், இரு நாளுக்கு ஏழென்றால் ஏழாய், ஒரு நாளும் என்னோ அறியாய், இடும்பை கூர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிது. இப்பாடல் எதை பற்றியது? பசியை பற்றியது, பட்டினியை பற்றியது. பசி பற்றி பல்வேறு புலவர்கள் பல்வேறு காலகட்டங்களில் பலவாறாக பாடியுள்ளார்கள். அதில் இதுவும் ஒன்று. மணிமேகலை பசிப்பினி என்னும் பாவி என்கிறது பசியை. பசியே பிணி என்கிறார்கள். பிணி என்றால் நோய். நோய் எவ்வாறு உடலை வருத்துகிறதோ அதுபோல பசியும் வருத்தும். பசி எவ்வாறு பாவியாயிற்று? பாவி என்பவன் யார்? தகாத செயல்களை செய்பவன், தீய சொற்களை பேசுபவன், சமூகத்திற்கு எதிரான செயல்களை செய்பவனை பாவி என்கிறோம். அப்போ பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் என்பார்கள். பசி அதிகமாகும் பொழுது, உணவு கிடைக்காத போது, தொடர் பசியாகும் போது ஒருவன் தன் நிலை மறக்கிறான். தான் கற்ற கல்வி, தேடிய செல்வம், வாழ்ந்த வாழ்க்கை, குடும்ப பெருமை எல்லாவற்றையும் மறக்கிறான். எதையும் செய்ய துணிகிறான். திருட முனைகிறான். அடுத்தவரை அடித்து பறிக்க முனைகிறான். அதனால்தான் பசியை பாவி என்கிறது மணிமேகலை. நமது தேசிய கவிஞர் பாரதியாரும் பசி பற்றி கூறியுள்ளார். வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும் இங்கு வாழும் மனிதர்க்கெல்லாம் என்கிறார். உலக மக்கள் அனைவரும் உண்ண வேண்டும் என்பதில் இதனுடைய பொருளாக அமைகிறது. அவ்வாறு உணவு கிடைக்கவில்லை என்னால் என்ன செய்வது? தனியொருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அடித்திடுவோம் என்று வெகுண்டெழுகிறார் பாரதியார். அப்படியெல்லாம் இவ்வளவு வாழ்க்கை வாழ்ந்து ஒருத்தன் பட்டினியாக கிடக்கிறான்னா இந்த உலகம் எதுக்கு இருக்குது, அழிச்சு போடலாம் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ஔவையாருடைய பாணி வேறு மாதிரி இருக்கிறது. ஔவையார் தன் வயிறுடன் உரையாடுவது போல அமைகிறது இந்த பாடலின் பொருளை காண்போம். ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய். ஒரு நாளைக்கு சாப்பிடாமத்தான் சாப்பிடாம இரு, இப்போ என்ன ஆயிரப்போகுது, சாப்பாடு தான் கிடைக்கலையே, பேசாமல் இருன்னு சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிற. இரு நாளுக்கு ஏழென்றால் ஏழாய். சரி, ஒரு அரசர் கூப்பிட்டார், அரசவைக்கு செல்கிறோம், ஒரு கவிதை பாடுகிறோம், ஒரு பாடல் பாடுகிறோம், அவர் மகிழ்ந்து ஒரு விருந்தளிக்கிறார். ஒரு செல்வந்தர் வீட்டிற்கு செல்கிறோம், விருந்து கிடைக்கிறது, ஒரு விசேஷ வீட்டில் விருந்து கிடைக்கிறது. ஏதோ ஒரு வகையில் நமக்கு இன்று நல்ல விருந்து. சரி, நாளைக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ, இன்றைக்கே சேர்த்து சாப்பிட்டுக்கோ, ஒரு 2 நாள் சாப்பாட்டை ஓஸ்கா சாப்பிட்டுக்கோன்னு சொன்னால் அதையும் கேட்க மாட்டேங்கிற. ஒரு நாளும் என்னோ அறியாய். நான் நோய். ஒரு நாள் கூட என்னோட நோய், என்னுடைய வேதனையை நீ தெரிஞ்சிக்கவே இல்லை, அதை பற்றி அறிஞ்சிக்கவே விரும்பலை நீ. இடும்பைக்கூர் என் வயிறே, எப்போ பார்த்தாலும் எனக்கு துன்பம் தந்து கொண்டிருக்கிற என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிது. இனிமேல் நான் உன் கூட இருக்கணுங்கிறது, உன் கூட வாழ்கிறங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறார். வயிறு இல்லாமல் வாழ முடியுமா? அதையெல்லாம் மறந்து இந்த வயிறுடன் செல்லமாக குவித்து கொள்கிறார். இது அக்காலத்திய புலவர்களினுடைய வாழ்க்கையில் நிலவிய வறுமையை கூறுகிறது. அவர்கள் வாழ்க்கையில் வறுமை இருக்கத்தான் செய்தது. ஒரு அரசனை சந்தித்து பரிசில் பெறும் வரை, ஒரு செல்வந்தரை சந்தித்து பாடல்கள் பாடி பரிசில் பெறும் வரை அந்த நிலைமை சற்று சற்று மாறி மாறி இப்பொழுது ஒரு நல்ல நிலையில் புலவர்கள் இருக்கிறார்கள். எனவே பசியின் கொடுமையை உணர்வோம், வயிற்றுக்கு சோறிடுவோம், இங்கு வாழும் மனிதர்க்கெல்லாம் எளிதாக சொன்னால் அன்னம் பகிர்வோம், அகிலத்தை காப்போம். நன்றி.